ரதியா காடுப்படியில் இன்றைக்கி அக்கா வீட்டில் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட போகிறேன்னு பாருங்கள். வெரி வெரி டேஸ்டியாக ரொம்ப 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 அக்காவுக்கு பிடிச்சது இந்த பழைய சோறு. இன்றைக்கி அதான் அக்காவுக்கு காலையில் டிஃபனு. நாங்கள் டெய்லி தான் சாப்பிடுவோம். என்றைக்கோ ஒரு நாளுக்கு தான் இட்லி தோசை அந்த சப்பாத்தி பூரி அந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 days தான் எடுத்துப்போம். டெய்லி பழைய சோறு தான். என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குது, ஆனாலும் பழைய சோறு தான் கொடுப்பேன். ரொம்ப 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 பிடிக்கும். அதில் கெட்டி தயிரோ மோரோ ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இந்த பழைய சோறு அவ்வளோ ஹெல்த்தின்னு என்ன அளவில் எனக்கு தெரியும். அவ்வளோ ஹெல்த்திப்பா. பழைய சோறு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தின்னு நாங்கள் அதை விடுறதில்ல. இது சால்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு அக்கா இன்றைக்கி அதுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயமாக வச்சுக்கலாம், மோர் மிளகா வச்சுக்கலாம். அக்கா இன்றைக்கி இங்கே பாருங்கள், மல்லி துவையல். கொத்தமல்லியை நம்ம வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 2-3 நல்லா நறுக்கிட்டு காஞ்ச மிளகா பூண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி செடி தான், அதை நல்லா வதக்கிட்டு அப்படியே அரைச்சிடணும். கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கிறேன் அக்கா. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது நல்ல காரமாக சேர்த்துடணும். இதுதான் இன்றைக்கி அக்கா வீட்டில் டிஃபனு. டெய்லி டிஃபன் தான். வாரத்தில் ஒரு 2 days தான் ஏதாவது இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் ஒரு 2 days தான். 2 days 1 days தான்ப்பா. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப சத்துன்னு எங்கள் பாட்டி அம்மாலாம் சொல்லுவாங்க. இதில் என்ன சத்து இருக்குதுன்னு எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ எல்லோரும் சொல்லிக்கிறாங்க என்னென்னவோ சத்து இருக்குதுன்னு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது பழைய சோறு. எதனாலும் இந்த துவையலை தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ன துவையல்னாலும் அரைச்சிக்கலாம். இதுக்கு புளி துவையல்னு ஒன்று அரைப்பேன். அக்காவுடைய இதில் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். அக்கா புளி துவையல், அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். வெரி வெரி டேஸ்டிப்பா. நம்ம பழைய சோறுக்கு ஈடாக எதையுமே நம்ம சொல்ல முடியாது. தேங்க்யூ.